அதாவது வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம ரகசியமாக செஞ்சுக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். எதாவது குற்றமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த காங்கிரீட் கட்டடங்கள் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் நடக்கும். காங்கிரீட் கட்டடங்கள் இப்போ தான் நம்ம உருவாச்சுது. அப்படிங்கும்போது நம்ம இயற்கையோடு இணைஞ்சு மனுஷங்க வாழும்போது குடிசையில் தான் வாழ்ந்துருப்பாங்க. குடிசைங்கிறது சின்னதாக தான் இருக்கும். இயற்கையோடு இணைஞ்சு காடுகளில் வாழும்போது மக்கள்லாம் குடிசையில் தான் வசிப்பாங்க. குடிசைங்கிறது சின்னதாக தான் இருக்கும். குடிசைக்குள்ளே பெருசாக எந்த தப்பும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காங்கிரீட் கட்டடம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு. எல்லா வகையிலுமே எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் நல்ல செயல் செஞ்சாலும் பாதுகாப்பு கொடுக்கும், நிம்மதியாக தூங்கினாலும் பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்குள்ளே இந்த காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே விபச்சாரம் இது விபச்சாரத்துக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கி விபச்சாரம் பத்திரமா பாதுகாப்பாக நடக்குதுன்னா இந்த காங்கிரீட் கட்டடம் தான் காரணம். அதுக்குரிய பாதுகாப்பு இந்த காங்கிரீட் கட்டடம் கொடுக்கறது. உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். பாலியல் பலாத்காரம் நடக்கலாம், பாலியல் வன்முறை நடக்கலாம். போதைப் பொருள் விற்பவர்கள் கூட உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க வியாபாரத்தை பார்க்கலாம். ஆனால் வெளியில் தெரியாது. அந்த அளவுக்கு இந்த காங்கிரீட் கட்டடம் என்பது ரொம்ப பாதுகாப்பான எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு. நல்லதுக்கும் பாதுகாப்பு, கெட்டதுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இது. கத்தியை வச்சுட்டு நம்ம நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். காய்கறியும் நறுக்கலாம், ஆளையும் கொலை செய்யலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரீட் கட்டடம் என்பது நல்லவற்றுக்கும் பாதுகாப்பு, கெட்டவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் இந்த காங்கிரீட் கட்டடம் என்பது இதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்குது. வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை மக்கள் ரகசியமாக பண்ண பழகிட்டாங்க. யாருக்குமே தெரியாமல் தண்ணி அடிக்கிறது, அல்லது போதைப் பொருள் பயன்படுத்துறது, அல்லது விபச்சாரம் செய்வது, இப்படி நிறைய செயல்கள் இப்போ அதை பழகிட்டாங்க. யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்குமே தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே சொல்ல முடியாத, வெளிப்படையாக பேசவே முடியாத, வெளிப்படையாக பேசுவதற்கு தைரியமே வராது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இது ரகசியமாக நமக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க ரகசியமாக நிறைய கேவலமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எதை செஞ்சாலும் நம்ம வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசணும் அப்படிங்கிற அந்த தகுதி, அதற்கு பொருத்தமான வேலைகளை தான் நம்ம செய்யணும். என்ன செயல்களை செய்யணும் அப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலும் யார்கிட்ட வேணாலும் இதை பற்றி பேசலாம்ப்பா. நான் என் வாழ்க்கையில் செஞ்ச அனைத்துமே நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரணும். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் பயங்கர கேவலமான செயல்கள்லாம் செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக நான் அதை என்னால் எல்லாத்தையும் பேசவே முடியாது. இன்றைக்கி கூட நான் செஞ்சிகிட்ருக்கேன். இன்னை வரைக்கும் நான் அதை மாதிரி தான் கேவலமான செயல்கள், ரகசியமாக நிறைய செயல்களை நான் செஞ்சிகிட்ருக்கேன். என்னாலலாம் அதை மற்றவங்கள்ட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை நாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, மனசுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் சேர்ந்து அதாவது வெளியவே பேச முடியாத, வெளிப்படையாக பேசவே முடியாத கேவலமான விஷயத்த நம்ம நிறைய செஞ்சுட்டு வரோம். ஏற்கனவே செஞ்சுருக்கோம், சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கோம், இன்றைக்கி கூட இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நிறைய அதை யாருக்குமே தெரியாது, நான் ரகசியமாக தான் அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அது மனசுக்குள்ளே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு குப்பையாக மாறி, அதுதான் வாய் நாற்றத்துக்கெலாம் அது ஒரு காரணம். வாய் ஏன் நாறுது அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். மனசுக்குள்ளே ரகசியமான செயல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம மனசுக்குள்ளே யோசிக்கிற விஷயத்த கூட யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசணும். மனசுக்குள்ளே தானே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கேவலமான விஷயத்த செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கிற யோசனை இருக்குல்ல, அது கூட ஒரு மனசோட செயல்பாடு தான். அந்த மனசில் யோசிக்கிற யோசனைகள் கூட நிறைய பேருக்கு வக்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க, இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. அந்த யோசனைகள், சிந்தனைகள் கூட கேவலமாக இருக்கும். ஆனால் அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க. என்னடா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறேன்னு யாராவது கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யோசித்தா கூட அப்போ மனசு நிறைய குப்பைகள் உள்ளே இருக்குது, வெளியே சொல்ல முடியாத ரகசியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது மனசுக்குள்ளே அப்படின்னா, அது ஒரு குப்பையாக இருந்து அப்புறம் அது வாய் நாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். மனசு நாரிச்சுன்னா வாய் நாரும் என்பது ஒரு அடிப்படையான உண்மையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிற விஷயத்த கூட யார்கிட்ட வேணாலும் என்னால் பேச முடியும். அப்போ தான் பேசணும், கண்டிப்பாக பேசி ஆகணும். மனசை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்காக, வாயை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்காக, வாய் நாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். இப்போது நல்ல மனசு தூய்மையாக இருந்தால் 2-3 நாள் பல் விளக்கலாம் கூட வாய் நாராது. மனசு தூய்மையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் எந்த ரகசியமும் இல்லை,
நான் யோசிக்கிற எந்த விஷயத்தையும் யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன். அந்த மாதிரி கேவலமான விஷயத்த நான் எதையுமே செய்கிறதில்ல. நல்ல சிந்தனைகள் தான் எனக்கு இருக்குது. எதை வேணாலும் நான் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் யார்கிட்டயா பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்போதுமே இருக்கும். வெளிப்படையாக நான் பேசிடுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு மனசு ஒருத்தருக்கு தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா, அவர் தூய்மையான செயல்களை பற்றி தான் யோசிக்கிறாரு, செய்கிறாரு அப்படின்னா, பல் விளக்கல்னா கூட 4-5 நாள் பல் விளக்கல்னா கூட வாய்ங்கிறது நாராது. அதனால் வாயில் வாயை நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கான ஏன் பல் விளக்குறோன்னா, வாய் நாற்றத்திற்கு பயந்து தான் பல் விளக்குறோம் அப்படிலாம் கிடையாது. அழுக்கு சேர்ந்து விடும், அழுக்கு கரைகள் சேர்ந்து விடும். அதனால பல் விளக்குறோம். வாய் நாற்றத்திற்கு பயந்து தான் பல் விளக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. பல் விளக்குனா தான் வாய் நாற்றம் போகும் அப்படின்லாம் கிடையாது. பல் விளக்குனாலும் வாய் நாரும். வாய் நாறுவதாக இருந்தால் பல் விளக்குனாலும் நாரும். வாய் நாற்றம் என்பது ஒருத்தருக்கு இல்லை என்றால் அவர் பல் விளக்கலைன்னா கூட அவருக்கு நாராது. 2-3 நாள் பல் விளக்கலைன்னா கூட அவருக்கு நாராது. காரணம் என்னென்னா, அதற்கான அடிப்படை அப்படி 2-3 நாள் பல் விளக்கலைன்னா கூட வாய் நாரக்கூடாது அப்படின்னா, அதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த தூய்மையான செயல்களை செய்யணும். கேவலமான செயல்களை நம்ம செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. எந்த வகையிலையும் பார்க்கக்கூடாது. நேர்லேயும் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கக்கூடாது, டிவிலையும் பார்க்கக்கூடாது, திரையிலும் பார்க்கக்கூடாது. கேவலமான செயல்களை நேர்லேயும் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கக்கூடாது, அது மாதிரி டிவி தியேட்டர் எந்த வடிவிலையும் நம்ம அதை பார்க்கக்கூடாது. கேவலமான விஷயத்த பேசக்கூடாது. கேவலமான விஷயத்த யாராவது பேசுனாங்கன்னா அதை கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமது மனதை நாம் தூய்மையாக வச்சுருக்கணும். சின்ன வயசில் தெரியாமல் செஞ்ச ஏதாவது கேவலமான செயல்கள் இருந்ததுன்னா, நம்ம சின்ன வயசில் ஏதாவது அறியாமையின் காரணமாக ஏதாவது கேவலமான செயல்கள் செஞ்சுருப்போம். அதை மற்றவங்ககிட்ட பேசிடணும், சொல்லிடணும். சொல்லி மனசை தூய்மைப்படுத்திக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 2-3 வாட்டி சொல்லி மனசை தூய்மைப்படுத்திக்கணும். அதன் பிறகு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசை விட்டு அது வெளியில் போயிடும். மனசை இந்த மாதிரி தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மையாக வச்சுக்கிட்டாக்கா அப்புறம் நல்ல உறவு முறை தேவை. மனசு தூய்மையாக இருக்கணும்னா, வாய் நாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பு தேவை. நண்பர்கள் எத்தனை பேர் தேவை? குறைஞ்சபட்சம் நட்பு கூட, அது கூட ஒரு வாழ்க்கை துணை தான். எப்படி கணவன் மனைவி என்பது ஒருத்தர் தான். நமக்கு ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன், அது மாதிரி ஒரு மனைவிக்கு ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்பது போல் ஒருத்தருக்கு ஒரு நண்பன், ஒரு சிறந்த நண்பன் ஒருவனாகத்தான் இருப்பான். ஒரு பெண்ணுக்கு சிறந்த தோழி ஒருவளாகத்தான் இருப்பாள். நிறைய தோழி இருக்கலாம், ஆனாலும் இவள் ரொம்ப எனக்கு பிடிச்ச தோழி. அந்த மாதிரி வாழ்க்கை துணை கூட, அதுவும் நட்பும் ஒரு வாழ்க்கை துணை தான். அதனால் எப்படி மனைவி இல்லாமல் ஒரு ஆண் இருக்கக்கூடாதோ, கணவன் இல்லாமல் ஒரு பெண் வாழக்கூடாதோ, அதுபோல் நட்பு இல்லாமலும் வாழக்கூடாது. உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நண்பன் தேவை ஆணுக்கு. அது மாதிரி பெண்ணுக்கு ஒரு தோழி தேவை. அது மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணிடமிருந்தும் ஒரு நட்பு தேவை. உங்கள் விஷயங்களை அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணிடமிருந்தும் ஒரு நட்பு தேவை. நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணிற்கு அவனுடைய கணவனுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆண் நண்பர் தேவை. ஒரு பெண்ணிற்கு அந்த பெண்ணின் கணவர் கணவரின் நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆண் நண்பர் தேவை. அவங்களுக்கு இடையில நட்பு தான் இருக்குது. ஒரு பாலியல் உறவு ரீதியாக, உடல் உறவு ரீதியாக எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி அந்த நம்பிக்கையை பெறுகிற ஒரு நட்பு ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணிடமிருந்து தேவை. அது மாதிரி ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆண் நண்பர் தேவை. கணவனின் அது மாதிரி ஒரு கணவனுக்கும் தனது மனைவியின் நம்பிக்கையை பெற்ற ஒரு பெண் தோழி தேவை. ஒரு ஆணிற்கு தனது மனைவியின் நம்பிக்கையை பெற்ற அந்த ஒரு பெண் தோழி, அந்த பெண் தோழிக்கும் இந்த ஆணுக்கும் இடையே எந்த ஒரு தவறான உடலுறவு தொடர்பும் கிடையாது. இந்த மாதிரி இப்படி உறவு முறை இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். மனசை தூய்மையாக வச்சுக்க முடியும். அதனால் மனசை தூய்மையாக வச்சுருக்கணுன்னா நம்பிக்கையான உறவுகள் தேவை. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்பிக்கையான விஷயம் தேவை. நம்ம எதை செஞ்சாலும் நம்ம அவங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேவலமான விஷயங்களை செய்ய மாட்டோம். நமக்கு யார் இருக்கா நண்பராக? இல்லை நாம் என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா நமக்கு நண்பர்களும் கிடையாது, தோழிகளும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம கேவலமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த உறவு முறை தான் பாதுகாப்பு. ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு வேண்டியவர்களிடம் சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சவர்களிடம், நமக்கு நம்பிக்கையானவர்களிடம் நாம் சொல்லிவிடுவோம். அப்படின்னா அப்போ இதை செஞ்சாக்கா, ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சாக்கா அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டிய வருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலமான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். அதனால் உறவு முறைகள் எப்படி ஒரு கணவன் மனைவி உறவுமுறை எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி நண்பன் என்கிற உறவுமுறையும் தோழி என்கிற உறவுமுறையும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி சகோதரர், ஒரு அண்ணன் என்பவன் இருக்க வேண்டும்.
அண்ணன் என்பவன் ஒரு நம்பிக்கையாக உனது வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பேசுவதற்கு வாய்ப்புகளை தருகிற ஒரு அண்ணன் என்பவன் இருக்க வேண்டும். அது மாதிரி தம்பி என்பவன் இருக்க வேண்டும். அது மாதிரி அக்கா என்பவள் இருக்க வேண்டும். அதாவது அவகிட்ட நம்பிக்கையாக பேசலாம். அந்த மாதிரி இப்போ சொந்த அக்கா தங்கச்சியை கூட நம்ம நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டு விட்ட உலகம் அது. சொந்த அண்ணங்கிட்ட கூட சொந்த தம்பிகிட்ட கூட நம்ம நம்பிக்கையாக பேச முடியாத ஒரு உலகம் இது. அதனால் ஒரு தங்கச்சி இருக்கணும், ஒரு அக்கா இருக்கணும். இப்படி எல்லா உறவுமுறையிலையும் ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒருத்தர் இருந்தாலே போதுமானது. ஒரு நண்பன்னா ஒருத்தனாவது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி தோழின்னா ஒருத்தராவது இருக்கணும், அக்கான்னா ஒருத்தியாவது இருக்கணும், தங்கச்சின்னா அதுக்காக கூட பிறந்தால் தான் அக்கா அப்படின்லாம் இல்லாமல் கூட பிறக்கல யாரும் கூட பிறந்தவங்க அப்படி இல்லையா, வெளியில் இருந்து கூட நம்ம ஒரு அக்காவையோ தங்கச்சியோ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நம்பிக்கையாக உரையாடுவதற்கு. அதனால் அந்த நம்பிக்கையை பெற வேண்டும். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி போல் தான் பழகுறாங்க, அக்கா தம்பி போல் தான் பழகுறாங்க, தங்கச்சி அண்ணன் போல் தான் பழகுறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை பார்க்குறவங்களுக்கு ஏற்படணும். அப்போ தான் இன்னும் சுதந்திரமாக நம்ம பேச முடியும், பழக முடியும். பார்க்குறவங்க சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி நம்முடைய ஒரு அக்கா தம்பி உறவு, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு வெளியில், அதாவது உடன்பிறவாதவர்களை நீங்கள் ஒரு அக்காவாக நினச்சிக்கிறீங்க, ஒரு தங்கச்சியாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பார்க்குறவங்களுடைய நம்பிக்கை தேவை, சான்றிதழ். அதான் பார்க்குறவங்களோட நம்பிக்கை. பார்க்குறவங்க அந்த உறவு கண்டிப்பாக அது சகோதர உறவு தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பார்வை தேவை கண்டிப்பாக. அப்படிலாம் இருந்துட்டால், உறவு முறைகள் உங்களுக்கு இருந்துட்டாலே உங்கள் மனசு தூய்மையாக இருக்கும், உங்கள் வாய் தூய்மையாக இருக்கும், வாய் நாற்றம் ஏற்படாது, மனசில் எந்த புழுக்கமோ நாற்றமோ எதுவும் இருக்காது. அது மாதிரி உறவுமுறைகள் நீங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் உறவுமுறை வட்டத்திற்குள்ளே நீங்கள் சொல்லிவிடுவீங்க அப்படின்னா கேவலமான விஷயத்தை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் சொல்லிவிடுவீங்கள்ல. அப்போ கேவலமான விஷயத்த சொன்னால் அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. கேவலமானவர்கள் தான் கேவலமான விஷயத்த சொல்லும்போது கேட்பாங்க. அந்த அளவுக்கு கேவலமான விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு உறவுமுறை ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. உறவுமுறை என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது.